ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபிசியோனர்ஸ். டெய்லியும் நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், வெயிட் எல்லாம் கூட தூக்குறோம். ஒரு நிமிஷம், இதெல்லாம் நினச்சி பார்த்துருக்கீங்களா? நம்ம பாடி எப்படி மூவ் ஆகுதுன்னு, நம்ம பாடி மூவ் ஆகுறதுக்கு ஃபோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இதெல்லாம் ஒரு சிம்பிள் சயின்ஸ், அதுதான் பயோமெக்கானிக்ஸ். சரி, இன்னைக்கு வீடியோவில் பயோமெக்கானிக்ஸ்னா என்ன, கைனமேட்டிக்ஸ்னா என்ன, கைனடிக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பயோமெக்கானிக்ஸ்ங்கிறது கிரீக் வேர்ட். பயோ மெக்கானிக்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். பயோனா லைஃப், அப்படி இல்லைன்னா லிவிங் ஆர்கானிசம்னு சொல்லலாம். மெக்கானிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் மோஷன் அண்ட் ஃபோர்ஸஸ். சிம்பிளா பயோமெக்கானிக்ஸ்னா என்னன்னா, நம்ம பாடியில ஃபோர்ஸ் எப்படி இன்ட்ராக்ட் ஆகி ஒரு மூமெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்றது தான் பயோமெக்கானிக்ஸ். பயோமெக்கானிக்ஸ் ஒரு கம்பைன்டு பிரின்சிபல். எதுனா பிசிக்ஸ், என்ஜினியரிங் அண்ட் பிசியாலஜி சேர்ந்தது. பயோமெக்கானிக்ஸ் மெயினாக எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, மூமெண்ட்டையும் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஹியூமன் பாடியில் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ பிரான்ச்சஸ் ஆஃப் பயோமெக்கானிக்ஸ் பார்க்கலாம். ரெண்டு மெயின் பிரான்ச்சஸ் இருக்கு. ஒன்று கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் மோஷன், இன்னொன்று கைனடிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸஸ். ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங் எடுத்துக்கலாம். இப்போ கைனமேட்டிக்ஸ் அப்பனா மூமெண்ட்டை தான் டிஸ்கிரைப் பண்ணும். அப்போ வாக்கிங் அப்போ பொசிஷன், பாடி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறது. வெலாசிட்டி, ஸ்பீடு, அப்புறம் ஆக்சலரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கைனடிக்ஸ். கைனடிக்ஸ்னா வாக் பண்றதுக்கு என்னென்ன ஃபோர்ஸ் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறது. மசில் ஃபோர்ஸ், மசில் கான்ட்ராக்ட் ஆனாதான் வாக் பண்ணவே முடியும். கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ், எக்ஸெட்ரா, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நெக்ஸ்ட் கைனமேட்டிக்ஸ்னா என்னன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். கைனமேட்டிக்ஸ்ங்கிறது ஒரு பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ். இது பியூரா மூமெண்ட், அதாவது மோஷனை மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணும், வித்தவுட் கன்சிடரிங் த ஃபோர்ஸ். இதுல ஒரு 5 வேரியபிள் இருக்கு. என்னென்னா டைப் ஆஃப் மோஷன், லொகேஷன் ஆஃப் மோஷன், டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் மோஷன் அண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு 5 வேரியபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டைப் ஆஃப் மோஷன் பார்க்கலாம். இதுல 3 டைப் ஆஃப் மோஷன் இருக்கு. என்னென்னா டிரான்ஸ்லேட்டரி மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஜெனரல் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. டிரான்ஸ்லேட்டரி மோஷன்னா மூமெண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல நடக்கும். ஓகேவா? அதே மாதிரி பியோர் டிரான்ஸ்லேட்டரி மூமெண்ட் நம்ம ஹியூமன் பாடியில ரொம்ப ரேர். இதுல பாடி செக்மெண்ட் எப்படி மூவ் ஆகும்னா, சேம் டிஸ்டன்ஸ், சேம் டைரக்ஷன், சேம் ஸ்பீட்ல மூவ் ஆகும். எக்ஸாம்பிள் ரிஸ்ட் ஜாயிண்ட்ல கார்பல் போன் கிளைடிங் எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரொட்டேட்டரி மோஷன். ரொட்டேட்டரி மூவ்மெண்ட் எப்படி நடக்கும்னா, ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சஸ் இருக்கும், அதை சுத்தி ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறதா ரொட்டேட்டரி மோஷன். எக்ஸாம்பிள் நம்ம எல்போ ஜாயிண்ட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்போ ஜாயிண்ட் ஒரு ஹிஞ்ச் வெரைட்டி. அங்க ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சஸ் இருக்கு, அங்க சுத்தி நம்மளுக்கு நடக்கிற மூவ்மெண்ட் ஃபிளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜெனரல் மோஷன்னா ரெண்டும் சேர்ந்தது தான். டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் ரொட்டேட்டரி மோஷன் சேர்ந்தது தான் ஜெனரல் மோஷன். நம்ம இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பால் த்ரோயிங் எடுத்துக்கலாம். அப்போ நீங்களே சொல்லலாம் ஈஸியா, ரிஸ்ட்ல கிளைடு மூவ்மெண்ட் நடக்கும். ஓகேவா? ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட், ஃபிளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன். எல்போலையும் ஷோல்டர்லயும் ஃபிக்ஸ்ட் ஆக்சஸ் இருக்கு, அப்போ அங்க ரொட்டேட்டரி மூவ்மெண்ட் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம லொகேஷன் ஆஃப் மோஷன் பார்க்கலாம். லொகேஷன் ஆஃப் மோஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பிளேன்ஸ் அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் மோஷன் தெரிஞ்சுக்கணும். பிளேன்ஸுங்கிறது ஒரு இமேஜினரியான ஃபிளாட் சர்ஃபேஸ். நம்ம பாடியை டிவைட் பண்ணி நம்ம மூமெண்ட்டோட டைரக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணும். 3 பிளேன்ஸ் இருக்கு. என்னென்னா சாஜிட்டல், கொரோனல் அப்படின்னா ஃப்ராண்டல், அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சிஸுங்கிறதும் ஒரு இமேஜினரி லைன் தான். இது இந்த ஆக்சிஸை சுற்றி தான் அந்த மூமெண்ட் நடக்கும். எல்லா பிளேனும் ஒரு ஆக்சிஸ் கூட கரஸ்பாண்ட் ஆகி தான் இருக்கும். 3 ஆக்சிஸ் இருக்கு. கொரோனல், ஆன்டெரோ போஸ்டீரியர், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி 3 ஆக்சிஸ் இருக்கு. இப்போ கரஸ்பாண்ட் ஆயிருக்கும்னு சொன்னோம் இல்லையா, சாஜிட்டல் பிளேன் ஃப்ராண்டல் ஆக்சிஸ் கூட கரஸ்பாண்ட் ஆயிருக்கும். ஃப்ராண்டல் பிளேன் ஆன்டெரோ போஸ்டீரியர் கூட. அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் வெர்டிக்கல் ஆக்சிஸ் கூட கம்பைன் ஆயிருக்கும்.
ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாஜிட்டல் பிளேன் கொரோனல் ஆக்சிஸ் பார்க்கலாம். சாஜிட்டல் பிளேன் வந்து நம்ம பாடியை ரைட் அண்ட் லெஃப்டாக பிரிக்கும். இதே வந்துட்டு கொரோனல் ஆக்சிஸ் வந்து நம்ம பாடியில் சைட் டு சைடாக ரன் ஆகும். அப்போது இதில் வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மூமெண்ட், அதாவது ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரான்டல் பிளேன் ஆன்ட்ரோ போஸ்டீரியர் ஆக்சஸ் பார்க்கலாம். ஃப்ரான்டல் பிளேன் நம்ம பாடியை வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியரை டிவைட் பண்ணும். ஏபி ஆக்சஸ்ன்னு சொன்ன மாதிரி ஆன்டீரியர் போஸ்டீரியராக வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக, ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு சொல்கிறத விட ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக ரன் ஆகும் ஆக்சஸை. இதில் வந்து அவே ஃப்ரம் த பாடி மூமெண்ட்ஸ் நடக்கும். நம்ம முன்னே வந்துட்டு எக்ஸாம்பிள் ஷோல்டர் ஜாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ வந்து அப்டக்ஷன் அடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்வர்ஸ் பிளேன். டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் வந்து நம்ம பாடியை அப்பர் போர்ஷனாகவும் லோவர் போர்ஷனாகவும் டிவைட் பண்ணும். வெர்டிக்கல் ஆக்சிஸ் வந்து டாப் டு பாட்டம் வந்து அந்த ஆக்சிஸ் ரன் ஆகும். ஸோ வந்து ரொட்டேட்ரி மூவ்மெண்ட் வந்து நடக்கும். ஷோல்டர் ஜாயிண்ட் எக்ஸாம்பிளில் லேட்ரல் அண்ட் மீடியல் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு கைனட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். கைனட்டிக்ஸுங்கிறது ஒரு பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ். இது வந்து பியோராக ஃபோர்ஸை பற்றியும் டார்க்கை பற்றியும் மட்டும்தான் வந்துட்டு நம்ம இதில் பார்ப்போம். ஓகேவா? அந்த ஃபோர்ஸும் டார்க்கும் ஒரு மூமெண்ட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அதை பார்க்கறது தான் கைனட்டிக்ஸ். ஃபோர்ஸுன்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபோர்ஸுங்கிறது புஷ் அப்படின்னா புல் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அந்த புஷ் புல் வந்துட்டு ஒரு மூமெண்ட்டை கொடுக்கலாம். அப்படின்னா அந்த மூமெண்ட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். அப்படின்னா அந்த மூமெண்ட்டோட ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதை தான் வந்துட்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால் நம்ம பாடியில் க்ரியேட் ஆகிற ஃபோர்ஸஸ் தான் வந்துட்டு இன்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ்னால நம்ம பாடியில் ஒரு மூமெண்ட் நடக்கும். இது வந்து அதே மாதிரி ஸ்டெபிலிட்டியும் வந்து மெயின்டைன் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசில் ஃபோர்ஸஸ் வந்து பார்க்கலாம். மசில் கண்ட்ராக்ஷன்னால ஒரு மூமெண்ட் நடக்குது இல்லையா, அதுதான் வந்துட்டு நம்ம மசில் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், நம்ம பைசெப்ஸ் வந்துட்டு நம்ம ரேடியல் ஜாயிண்ட்டை புல் பண்ணுது. ஓகேவா? அப்படி புல் பண்ணுறப்போ எல்போ ஃப்ளெக்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு நடக்குது. இதுதான் மசில் ஃபோர்ஸஸ்க்கு நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிளில். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லிகமெண்டஸ் ஃபோர்ஸஸ் பார்க்கலாம். லிகமெண்ட்லேயும் வந்துட்டு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் எய்தர் ரெசிஸ்ட் பண்ணலாம் மூமெண்ட்டை, அப்படி இல்லைனா ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். இதுவும் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது லிகமெண்ட்டுக்கும். எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் எடுத்துக்கலாம் நீ ஜாயிண்ட்டில். இது எதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுன்னா, ஆன்டீரியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த டிபியாவை வந்து ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணும். எக்ஸசிவ் ஃபார்வர்ட் டிரான்ஸ்லேஷனை வந்து ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணும் இந்த ஏசிஎல். நெக்ஸ்ட் வந்து போனி ஃபோர்ஸ் பார்க்கலாம். என்னடா போனில் கூட ஃபோர்ஸ் இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், இருக்குது. போனும் அகெயின்ஸ்டாக புஷ் டுகெதர் ஆகுதுல்ல, அப்போ ஒரு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து அங்கே வந்து உருவாகுது. அப்போது ஒரு கண்ட்ரோல்டு மூமெண்ட் நடக்குது. எக்ஸாம்பிள், நம்ம ஜம்பிங் எடுத்துக்கலாம். ஜம்பிங் அப்போ வந்து ஃபீமரும் டிபியாவும் வந்து கம்ப்ரெஸ் டுகெதர் ஆகும் போது எக்ஸசிவ் அந்த நீ ஜாயிண்டில் வந்து எக்ஸசிவ் டேமேஜ் அதெல்லாம் வந்துட்டு இது ப்ரிவென்ட் பண்ணுது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ்னால. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் நம்ம பாடிக்கு வெளியில், அதாவது என்வரான்மெண்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கிற ஃபோர்ஸஸ் தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸில் நம்ம சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னென்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸு, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கைனட்டிக்ஸில் மட்டும் கொஞ்சம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நம்ம வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில், அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.